மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மொழி மிக மிக சிறப்பான உலக மொழிகளிலே முதன்மையானது என்பதை யாவரும் அறிவார்கள். நம் தமிழர்களும் அதை பற்றி ஆயிரம் ஆண்டுகளாக மிகவும் பெருமையாக பேசி மகிழ்ந்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை யாரும் மறுப்பாரும் இல்லை. ஆனால் அண்மைய காலமாக மற்ற மொழிக்கு சொந்தக்காரர்களும் கூட அவர்களுடைய மொழியும் 5000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்று பெருமைப்பட்டு கொள்கின்ற அளவுக்கு பல முயற்சிகளை எடுத்து அதற்கான ஆதாரங்களை சேகரித்து காட்டிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் பல்வேறு மொழிகள் பழமையான மொழிகளாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே அறிவு ஆற்றல் பொதிந்து கிடக்கின்றது. சாதாரண அறிவு ஆற்றல் என்று சொல்லிவிட முடியாது. விஞ்ஞானம் நிறைந்த ஒரு மொழியாகவும் அது இருக்கின்றது. பூகோள கல்வி நிறைந்த ஒரு மொழியாக இருக்கின்றது. சரித்திரங்களை அறியக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கின்றது. இந்த தமிழ் மொழி வள்ளுவர், தொல்காப்பியர், திருமூலர், அகத்தியர், இந்த தமிழ் மொழியே இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மொழி என்பதையும் நாம் எல்லாம் இலக்கியங்களில் படித்து வருகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று ஒரு அற்புதமான அந்த பாடல். இதை விட அழகாக இந்த கருத்தை சொல்ல முடியாது. மனிதனை இறைவன் படைத்தது, அதுவும் சிறப்பான இந்த சித்தரை படைத்து அவரை தன் நன்றாக படைத்தார். எதனால்? அவர் தன்னை தமிழ்படுத்துமாறு. தமிழ்படுத்துவது என்றால் போற்றுவது, அவரை பற்றி புகழ்வது, அவருடைய சிறப்பை எடுத்து சொல்வது. அதை எந்த மொழியில் சொன்னால் சிறப்பாக இருக்கும்? தமிழ் மொழியிலே சொன்னால்தான் அந்த சிறப்பு, அந்த புகழ்ச்சி, அந்த உயர்வு அதில் வெளிப்படும். அதனால்தான் தன்னை நன்றாக என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்படியெல்லாம் இறைவனோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய இந்த மிகச்சிறந்த போற்றப்படக்கூடிய இந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆக இந்த சிறப்பான தமிழ் மொழியிலே ஒரு மறக்க முடியாத 2 விஷயங்கள். முதல்ல நம்ம அனைவருக்கும் தெரியும், ஔவையாரும் அதியமானும். அதியமான் நெடுமான் அஞ்சி ஒரு பெரிய மன்னன், அதே நேரத்தில் நிறைய வள்ளல் குணம் மிகுந்த ஒரு மன்னன். அவனும் ஔவையார் ஒரு பெரிய அறிஞர். அவங்கள ஒரு சாதாரண ஒரு பாட்டி, ஏதோ ஒரு ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், அரஞ்செய்ய விரும்பு இப்படிலாம் பாடிட்டு போனால் ஒரு சாதாரண அப்படி நினைக்கக்கூடாது. அவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்தின் அறிஞர். அவங்க தான் நமக்கு ஒரு ஐன்ஸ்டைன், அவங்க தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று நாம் கருத வேண்டும். அவங்களுக்குரிய அந்த மரியாதை கொடுத்தா தான் அவங்க நமக்கு கொடுத்த அறிவும் நமக்கு பயன்படும், உயர்ந்ததாக நம்மால் எண்ணப்படும், நம்மை தொடர்ந்து வரும். ஆக இப்படிப்பட்ட இந்த ஔவையாரும் அதியமானும் தமிழுக்காக இவங்க நிறையா பாடுவதும், அந்த தமிழை கேட்டு கண்டு வியந்து போற்றியவன் அதியமான். ஆக இப்படிப்பட்ட அருமையான ஔவையாருக்கு அவங்க நீண்ட காலம் இருந்தால் எவ்வளோ நல்லது. ஏன்னா நிறைய தமிழை பற்றி பாடுவார்கள். தமிழர்களுக்கான தேவையான எல்லா கருத்துக்களையும் பாடல்களாக எடுத்து சொல்வார்கள். அது இந்த சமுதாயத்துக்கு தேவை என்று கருதியவன் அதியமான். அதனால்தான் அதியமானுக்கு கிடைத்த அந்த யாருக்கும் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி. பல்வேறு கதைகள் உண்டு அந்த நெல்லிக்கனியை பற்றி. நீண்ட ஆயுள் என்பது தான் அந்த நெல்லிக்கனியோட அடிப்படையான விஷயம். ஆனால் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய சக்தியை தரக்கூடியது அந்த நெல்லிக்கனி என்றும் சிலர் பேசியிருக்கின்றார்கள், பாடியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கனி, அரிய கனி அதியமானுக்கு கிடைக்கின்றது. மன்னவனாக இருக்கின்ற அந்த அதியமான் அதை சாப்பிட்டு நான் 1000 வருஷம் மன்னவனாக இருக்க வேண்டும்
என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் செய்த பெரிய ஒரு தியாகம், ஒரு பரந்த மனப்பான்மை, உயர்ந்த எண்ணம், வானை விட உயர்ந்த எண்ணம், கடலை விட பரந்த பெரிய மனம் இல்லையா? என்ன செய்தான் அவன்? அந்த கனியை, இது என்ன கனி என்று சொல்லாமலே ஔவையாரிடம் கொடுத்து, தாயே இதை நீங்கள் சாப்பிடுங்க, காட்டில் எனக்கு கிடைத்தது. அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்ட பிறகுதான் அவங்க கேட்குறாங்க, இது என்ன கனி ஐயா, இத்தனை சுவையாக இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அதியமான் சொல்கின்றான், இது 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய சக்தியை தரக்கூடிய கனி. அதை நான் உண்பதில் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் போர் போர் என்று போரிட்டு கொண்டே இருப்போம். அதிக ஆண்டுகள் நான் வாழ்ந்தால் எத்தனையோ போர்கள் தான் நடக்கும். ஆனால் தமிழை எழுதி பாடி போற்றுகின்ற உங்களிடம் இருந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ இலக்கியங்களையும் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் பாடல்களையும் எடுத்து வழங்குவீர்கள் என்பதற்காக உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லும்போது ஔவையார் கண்ணீர் விட்டு கதறினார். இப்படிப்பட்ட அன்பா உன்னுடைய அன்பு என்று கலங்கி போனார், மனம் நெகிழ்ந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை தமிழுக்காக செய்தவன் அதியமான். தமிழுக்காகத்தான், அந்த தமிழ் வாழ வேண்டும், தமிழை வாழ வைக்கும் அந்த ஔவையார் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கனியை அவன் கொடுத்தான். அதே போன்ற இன்னொரு மன்னன் 3ஆம் நந்திவர்மன், பல்லவர்கள் வரலாற்றிலே 3ஆம் நந்திவர்மன் என்பவன், அவன் பேர் தமிழ்மாறன் என்று ஒரு பேர் அவனுக்கு உண்டு. என்ற அவனுக்கு இந்த தமிழின் மீது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. தமிழை நிறைய வளர்த்திருக்கின்றான். எல்லாம் கல்வெட்டுக்கள், பாடல்கள், இதையெல்லாம் ஒருத்தர் மட்டும் சொன்னதில்லை. தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய பல்வேறு கல்வெட்டுக்களையும் இந்த நந்திவர்மனை பற்றி, அவனுடைய சிறப்புகளை பற்றி, அவனுடைய தியாகத்தை பற்றி சொல்கின்றார். ஆக இந்த நந்திவர்மன் என்ற மன்னன், அவன் உடன் பிறந்த தன் சித்தப்பா அல்லது சின்னம்மாவின் குழந்தைகள் 4 இவனை எப்படியாவது வென்றுவிட்டு அரசை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். ஆனால் அந்த 4 தோற்று விடுகின்றார்கள். அந்த 4 ஒருத்தன் போரிலே வீரன், இன்னொருத்தன் மந்திரத்திலே வீரன், இன்னொருத்தன் தந்திரத்திலே வீரன், மற்றும் ஒருவன் தமிழிலே பெரிய அறிவாளி. ஆக இந்த 3 போரிலே வீரனும் மந்திரமும் தந்திரமும் கற்றவனும் இவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவனை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் இந்த 4வது தமிழிலே பெரிய வித்தகம் படைத்த அவன் கொண்டு அந்த ஒரு கடைசி தம்பி அவனும் ஒரு பாட்டு எழுதுகிறான். 100 வரிகளில் 100 பாடல்கள். அதுதான் இந்த நந்தி கலம்பகம் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நந்தி கலம்பகம் என்னன்னா, அறம் வைத்து பாடுதல் என்று தமிழிலே ஒரு சொல். அறம் வைத்து பாடுதல் என்றால் நமக்கு பிடிக்காத ஒருத்தனை, ஒரு எதிரியை எப்படி கொள்வது என்பதற்காக இந்த பாடலை மறைமுகமான கருத்துக்களை வைத்து பாடுவார்கள். அந்த பாடலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அந்த பாடல் அந்த நாம் வெறுக்கின்ற ஆளை நெருப்பு எரிந்து கொழுந்து விட்டு உருவாகி எரித்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்ததும் இந்த தமிழ் மொழி என்பதை இந்த பாடலின் வழி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தி தமிழுக்கு உண்டு, இருந்திருக்கின்றது. அந்த பாடல் தான் இந்த பாடல். இப்போ இந்த பாடல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு, அந்த நமது அரசவை காவலர்கள் ரோந்து பணியில் இருக்கும் பொழுது ஒரு பெண் பாடுகின்ற ஒரு பாட்டை, அந்த பாட்டை கேட்ட அந்த காவலர்கள் மன்னரிடம் போய் சொல்கின்றார்கள், இவள் பாடுற பாட்டில் ஏதோ உங்களோட பெயர் வருகின்றது, நந்தியே நம் தயாபரனே என்ற சொல் வருகின்றது அப்படின்னு. உடனே மன்னர் இந்த 3ஆம் நந்திவர்மன் யாராவ அவளை அழைத்துட்டு வா பார்க்கணும். இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க, இந்த பாட்டு என்ன பாட்டு, இது யார் பாடின பாட்டு. இப்போ அவர் சொல்கிறேன், என் வீட்டில் பிச்சை எடுக்க ஒரு புலவர் வருவார், காத்தலில் வயசானவர், அவர் பாடிட்டு போவார், அந்த பாட்டு தான் அப்படின்னு. அப்படியா, அவர் எங்கே இருக்கார்,
காவலர்களை விட்டு அவனை தேடுறான். தேடி அந்த புலவனை பிடித்த பிறகு தான் அவனுக்கு தெரியுது இதுதான் அவனோட கடைசி தம்பி. அந்த தம்பி தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றான். அப்போ இவன் சொல்கிறான் எனக்கு அந்த 100 பாட்டையும் பாடு. அப்போ அந்த தம்பி சொல்கிறான் அண்ணா நான் பாட முடியாது, ஏன்னா இந்த பாட்டு நான் பாடினேன்னா நீ நெருப்பில் எரிஞ்சிடுவேன், அந்த பாட்டுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு ரொம்ப மறுத்தோம். இவன் சொல்லியிருக்கான் இந்த 3ஆம் நந்திவர்மன் தமிழ்மாறன், உன்னை எழுதிய இந்த தமிழ் பாடலை கேட்டு நான் இறந்து போவதாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதை விட பெருமை எனக்கு கிடையாது. தமிழ் வாழட்டும், நான் இறந்து போகிறேன், ஆனால் அந்த தமிழ் பாட்டு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும், அதனால் நீ பாடணும். அப்போ அவன் நான் சொல்கிறான் சரி பாடுறேன், ஆனால் அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். 100 கூடாரம் போட வேண்டும். 100 கூடாரத்துலேயும் எல்லாம் பச்சை ஓலை இலைகளால் கட்டி, ஓலைகளை கட்டி 100 இடத்துல போடும், அரண்மனையிலிருந்து சுடுகாடு வரைக்கும். அப்போ நான் முதல் பாட்டை பாடும்போது முன்னால் நீ அந்த முதல் கூடாரத்தில் உட்காரு. நான் பாட்டை அந்த முதல் வரியும் அந்த பாட்டை முடிக்கும் போது அந்த முதல் கூடாரம் நெருப்பில் எரியும், நீ அடுத்த கூடாரத்துக்கு போயிடணும். 2வது பாடும்போது 2வது கூடாரம் எரியும். இப்படி 3வது பாடி எல்லாத்தையும் பாடி 100வது கூடாரத்தில் நீ போய் உட்காரும்போது அந்த கூடாரம் முழுசாக எரிஞ்சிடும், அதில் நீயே எரிஞ்சிடுவேன், உனக்கு சம்மதம்னா இதை செய். உடனே அவன் அதுக்கு சம்மதம் என்று சொல்லி அவனும் கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு போனான். அந்த 100வது கூடாரத்தில் போய் உட்காரும் பொழுது தான் அந்த வரிகள், அது என்ன வரிகள், அந்த நந்தி கிளம்பகத்தில் வானூறு மதியை அடைந்ததும் வதனம், வானூறு மதியை அடைந்ததும் வதனம், கானூறு புலியை அடைந்ததும் வீரம். அதாவது வானத்தில் இருக்கிற நிலாவுக்கிட்ட போய் உன்னோட அழகு சேர்ந்து விட்டது. அப்போ பொதுவாக கேட்டோம்னா உன்னுடைய அழகும் வானத்தின் நிலாவின் அழகும் ஒற்றுமையாக இருக்கின்றது, ஒன்றாக இருப்பது என்று சொல்வது போல் இருக்கும். ஆனால் மறைமுகமாக என்ன சொல்கிறான், உன்னோட அழகு உன்னை விட்டு அங்கே போயிடுச்சு. கானூறு புலியை அடைந்ததும் வீரம், உன்னுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம், எத்தனை போர்கள் நீ ஜெயிச்சிருக்க, ஆனால் உன்னுடைய வீரம் இன்று காட்டில் இருக்கிற புலிக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்படின்னா உனக்கு இனிமேல் அந்த வீரம் கிடையாது இல்லையா? இப்படி அடுத்த வரியை சொல்கின்றான், மறிகடல் புகுந்ததும் கீர்த்தி, உன்னோட கீர்த்தினா செல்வாக்கு, உன்னுடைய எல்லா பேரும் புகழும் மறிகடல் பொங்கி எழுகின்ற கடலிலே போய் சேர்ந்து விட்டது. ஆக உனக்கு இனிமேல் அந்த கீர்த்தியெல்லாம் கிடையாது. கற்பகம் அடைந்ததும் கரங்கள், நீ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறல்ல, அந்த கரங்கள், அந்த சிறப்பு என்பது கற்பகம். மேலுலகத்தில் கற்பகத்தரு என்று சொல்லுறோமே, அந்த கற்பகம் அடைந்தது உன் கரங்கள். அப்போ இனிமே நீ யாருக்கும் எந்தவித உதவியும் நீ செய்ய முடியாது. தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தார், தேனூறு மலரால்னா அந்த மகாலட்சுமி, உன்னிடம் இருந்த அந்த மகாலட்சுமி அரியிடம் புகுந்தாள், திருமாலுடன் போய் சேர்ந்துட்டா, இனிமே அவளுக்கு உனக்கும் அவளுக்கு எந்த தொடர்பும் கிடைக்காது. செந்தழல் அடைந்ததும் தேகம், நெருப்பு உன்னுடைய தேகத்தை சேர்ந்து விட்டது, அதுதான் வந்து இப்போ உன்னை சேருது, மற்றதெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. ஆகவே நானும் என் கலியும் என்ன செய்வோம் நந்தியே நாம் தயாபரனே அப்படின்னு அந்த பாடல் முடியுது. அப்போ இந்த செந்தழல் அடைந்ததும் தேகம் என்று சொல்லுகின்ற போது அவன் உட்கார்ந்திருந்த அந்த ஓலை கூடாரம் அப்படியே நெருப்பு விட்டு எரிஞ்சு அவன் அதிலே இறந்து போகிறான். ஏன் இறந்து போனான்? இந்த 100 பாடலையும் கேட்டு இந்த 100 பாடலும் இந்த தமிழ் உலகம் அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தமிழுக்காக தன் உயிரையே தந்த ஒரு மன்னவன். ஆகவே அதியமானையும் இந்த நந்தி கிளம்பகத்தில் வருகின்ற இந்த 3ஆம் நந்திவர்மனையும் யாருமே மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. தமிழை நேசிப்பவர்கள் எல்லாரும் மறக்க முடியாத இந்த இருவரையும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழுக்காக தன் ஆயுளையே தந்தவன், தன் உயிரையே தந்தவன் இருக்கின்றார்கள்.
இப்படி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீதிக்காகவும் இதை கொடுத்தவர்கள் இருக்கின்றார். ரெண்டாவது, இது பன்னெடுங்காலத்துக்கு முன் தோன்றிய மொழி. பறந்து விரிந்து அகன்று ஆழ்ந்த அத்தனை அறிவுகளும் உள்ளடக்கிய மொழி. இந்த மொழிக்கு சொந்தக்காரன் இப்படி இந்த 2000, 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் அறிவில்லாமல், வழி தெரியாமல், வழி தவறி செய்யக்கூடாத காரியங்களை செய்து உலகம் பழிக்கும் வண்ணம் வாழ்வது முறையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொது இடத்துல சென்று எங்கள் மொழிதான் பழமையான மொழி, எங்களிடம் எல்லா அறிவும் இருக்கிறது என்று பேசுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த மொழிக்கு சொந்தக்காரன் எப்படி வாழுகின்றான், எப்படி பேசுகின்றான், எப்படி பழகுகின்றான், எப்படி செயல்படுகின்றான், அந்த சிறப்புகள் எல்லாம் அவனுடைய வாழ்வியல் முறைகள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எப்படி மலர்களிலேயே ரோஜா மலர் ஒரு சிறந்த மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு தாமரை மலர் ஏன் ஒரு தெய்வ மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏன்னா அதற்குள்ளிய தன்மை, என்றும் மாறாத அந்த தன்மை, தூய்மை நிறைந்த அந்த தன்மை, அழகு நிறைந்த அந்த தன்மை, தெய்வீகம் நிறைந்த அந்த தன்மை மாறவே மாறாது. எந்த மலர்களோடு ஒப்பிட்டாலும் அதற்கென்று ஒரு தனி குணம். அந்த தனி குணம் தமிழனிடம் இருக்கின்றதா? ஏன் இருக்கின்றதா என்று கேட்கிறோம். ஏன்னா அதற்கான ஆதாரங்கள், அஸ்திவாரங்கள் அத்தனையும் அந்த தமிழ் மொழியிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் தேடி கண்டுபிடித்தோமா, படித்தோமா? அந்த ரத்தினங்களையும் பொக்கிஷங்களையும் தங்கத்தையும் மணிகளையும் முத்துக்களையும் தேடி அணிந்து கொள்கின்றோமா? என்ன அணிந்து கொள்வதென்றால் வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோமா? 1330 அருங்குறள் இருக்கின்றது. அதில் இந்த மலேசிய நாட்டிலே இருக்கும் ஒன்றை நாம் பார்ப்போமே, எத்தனை விழுக்காடு இந்தியர்கள் அதில் ஒரு 50 குறளாவது படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் திருக்குறளை வெளியிடணும். எல்லாரும் திருக்குறளை வெளியிடுறாங்க, ஒரு புக் அடிக்கிறாங்க, மற்ற மொழிக்கு மாற்றுறாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து அதை கொண்டும் ஒரு 100 மாணவர்கள் கொடுக்குறாங்க. அந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தமிழனாக இருப்போம், தமிழில் படிக்க முடியாவிட்டாலும் ஆங்கிலத்திலேயாவது படித்து தெரிந்து கொள்கின்றானா? என்னதான் இந்த திருக்குறள், அதில் என்னதான் இருக்கின்றது? 10 ஆண்டுகள் எடுக்குமா யாரும் படிக்கிறதுனா? ஒரு ஆண்டு, சில மாதங்களில் கூட படித்து முடித்து விடலாம். அதில் உள்ள பொதுவாக என்ன கருத்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அறம், பொருள், இன்பம். ஒரு மனித வாழ்க்கை உலகத்தில் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையும் உள்ளடக்கியது தான் இந்த அறம், பொருள், இன்பம். ஆக உலகத்திலே மற்ற துறைகளில் எல்லாரும் வெற்றி அடையலாம். விஞ்ஞானத்திலே, ராக்கெட்டுகளை கண்டுபிடிப்பதிலே, இன்னும் மற்றும் தொழில்நுட்பங்களிலே, எங்கெல்லாம் யார் எப்படித்தான் உலகத்தில் சிறந்தவர்களாக ஆனாலும் இறுதியில் அந்த மனிதன் எப்படி மனிதனாக வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுக்கும் ஒரே மொழி தமிழ் மொழிதான். ஆகவே அந்த தமிழ் மொழி, இப்படிப்பட்ட சிறப்பான தமிழ் மொழி எதையுமே விட்டு விடவில்லை. ஒருவன் பேசுவதை கூட எப்படி பேச வேண்டும், நயமாக பேச வேண்டும். எப்போதும் வெற்றியடையும் சொற்களை பேச வேண்டும். சொல்லுக சொல்லை பெரியதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக விஞ்ஞான பூர்வமாக அந்த வார்த்தைகளை எடுத்து விடுறார் நம்ம திருவள்ளுவர், இல்லைங்களா? ஐயம்பட பேசுதல் ஔவையார் சொல்லியிருக்காங்க. பேசுறதை பற்றியே நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க இலக்கியத்தில். அப்போ ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு விருந்தும் பேச தெரியாதவன் தமிழன், அவனுக்கு மீண்டும் மீண்டும் இதை சொல்லி சொல்லி வலியுறுத்தணும். ஐயா, நீ இப்படி தான் ஐயா பேசணும், அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு, அழகாக பேசு, நயமாக பேசு. இதை சொல்லித்தர வேண்டியது, இன்றைக்கும் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது.
இல்லைன்னா அந்த பேசத் தெரியாத காரணத்தினாலே தகராறு ஏற்பட்டு ஒருத்தரை ஒருவர் சுட்டுக் கொள்கின்றார்கள் அல்லது பாறாங்கத்தியால் வெட்டி கொள்கிறார்கள். எல்லாம் இந்த பேச்சினால், பேச தெரியாதனால வர. ஒரு இளைஞனுக்கு எப்பொழுது அருமையாக பேச தெரிகின்றதோ அந்த இளைஞன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளை எந்த துணியில் பேச வேண்டும் என்பதையும் தமிழ் சொல்லித் தருகின்றது. ஆகவே அனைத்தும் இருக்கின்றது. ஒரு மன்னவன் நாட்டை எப்படி ஆள வேண்டும்? நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். ஆகையினால இந்த திருக்குறள் ஒரு தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்கப்படுவதற்கான அனைத்து சக்திகளும், அதற்கான ஆதாரங்களும், அதற்குரிய பலமும் அதற்கு இருக்கின்றது, தகுதியும் இருக்கின்றது. இது ஒரு இனத்துக்கு சொந்தமான ஒரு அறிவு பொக்கிஷம் அல்ல, உலகத்துக்கான ஒரு பொக்கிஷம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் நமது கையில் இருக்கின்றது. அது மட்டுமா? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளைப் போலவே இன்னும் 2000 புத்தகங்கள் இருக்கின்றது. அகத்தியமிலிருந்து, தொல்காப்பியத்திலிருந்து, திருமந்திரத்திலிருந்து, நாலடியாரிலிருந்து, ஔவையாருடைய ஆத்திச்சூடி கொன்றவேந்தன்படி அடிக்கிக்கிட்டே போகலாம். 10 பாட்டு, 8 தொகை, நிறைய பாட்டு எல்லாம் இருக்குது. இத்தனை இருப்பதனால் எதை படிப்பது என்று தெரியாமல் அசந்து போய் யாரும் எதையும் படிக்காமல் இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. இதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தாலும் ஒரு 10 புத்தகத்தை படித்தது போன்ற அறிவு ஏற்படும். ஏன்னா நமது புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் முரண்பாடான கருத்துக்களை சொல்பவை அல்ல. எல்லா நூல்களும் ஒரே கருத்தை சொல்லும், வெவ்வேறு முறையிலே சொல்லும், வெவ்வேறு அழகிலே சொல்லும், வெவ்வேறு சொற்களில் சொல்லும். ஆனால் எல்லாமே உலகம் ஒன்றுதான். உலக மக்கள் அனைவரும் உற்றார் உறவினர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த 2 வரிய உலகத்தில் வேற எந்த மொழியிலேயாவது, எந்த இனத்திலாவது, எந்த கவிஞராவது பாடியிருக்கின்றாரா, பேசியிருக்கின்றாரா என்பதை கற்றவர்கள், அறிஞர்கள் ஆராய்ந்து சொல்லட்டும். எனக்கு தெரிந்த வரையில் தமிழில் மட்டும்தான் இந்த 2 வரிகளும் இருக்கின்றன. ஆகவே தமிழனுக்கு வழிகாட்டிய நூல்கள் நிறைய இருக்கின்றன. உலக மக்களுக்கு நாம் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்தால்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்கலாம். எப்பொழுது தலை நிமிர்ந்து நடக்கலாம்? நம்முடைய நடத்தை, சொல், செயல் அனைத்தும் உலகம் பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே அமைந்திருந்தால் நிச்சயமாக தலை நிமிர்ந்து நடக்கலாம். இதைத்தான் பாரதியாரும் பேசினார், பாரதிதாசனும் பாடினார். இவர்கள் எல்லோருக்குமே நமது தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், உலகம் போற்ற வேண்டும் என்ற அவா, அந்த தாய், பெற்றோர், தந்தை குணம் இந்த சமுதாயத்தையே தங்களுடைய குழந்தையாக, தாங்கள் ஈன்ற குழந்தையாக நினைத்து இப்படி பாடி வைத்தார்கள், சொல்லி வைத்தார்கள், நொந்து நொந்து பாடினார்கள், முனைந்து முனைந்து பாடினார்கள். ஆகவே இதையெல்லாம் படிப்பதை விட்டுவிட்டு அறிவுக்காகவும் பல உதவிகளுக்காகவும் மற்றவரை போய் கையேந்தி நிற்பது நமக்கு மட்டும் கேவலம் அல்ல. நம்மை ஈன்ற இந்த சமுதாயம், நமது முன்னோர்கள், நமது அறிஞர்கள், நமது சித்தர்கள், நமது வித்தகர்கள் எல்லாருக்குமே ஒரு அவமானத்தை தான் நாம் தேடிக் கொடுக்கின்றோம். இந்த சிந்தனை யாரிடமும் எந்த காரணத்திற்காகவும் கையேந்தக்கூடாது. எல்லா அறிவும், ஆற்றலும், உழைப்பும், திறமும் நம்மிடம் இருக்கின்றது என்று நினைத்து நாம் இளைஞர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உலகத்தில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் என்றால் ஒரு தனி மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய வைராக்கியம், நமது நோக்கம், நமது எதிர்பார்ப்பு, நமது லட்சியம் எல்லாமே அதுதான். அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். எல்லாம் நமது இளைஞர்களுடைய கையிலே இருக்கின்றது. இளைஞர்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ பாடல்கள் திருவள்ளுவரும் பாடியிருக்கின்றார்.
காலமேக புலவர் ஒரு பாட்டை பாடியிருக்கின்றார். அந்த பாடல் அவர் இந்த தேனியை உற்று பார்த்து, இந்த தேனி எப்படி இந்த தேன் எடுக்கும் பொழுது முனைந்து முனைந்து உழைத்து உழைத்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மைல்கள் பறந்து சென்றும் ஓய்வில்லாமல் உழைத்து அந்த தேன்கூடு என்ற ஒரு சிறந்த சக்தியை உருவாக்குகின்றதோ, அதுபோல நம் தமிழ் இளைஞர்கள் செயல்பட வேண்டும். அது படிக்கின்ற மாணவனாக இருந்தாலும் சரி, அந்த தேனியை போல படிக்க வேண்டும், அறிவை தேட வேண்டும். வேலை செய்கின்ற இளைஞனா அந்த துறையிலே அவன் முனைந்து முனைந்து உழைக்க வேண்டும். எப்படி பாடினார் அந்த தேனி? தத்தி தாதோதி தாதூதி தத்துதி, தத்தி தாதோதி தாதூதி தத்துதி, துத்தி துதைதி துதை தாதூதி. அப்படின்னா அந்த சிஸ்டம், அந்த தேனியானது தாவி தாவி போய் ஒவ்வொரு மலராக பறந்து பறந்து போய் தேன் எடுக்குது. தேன் எடுத்தாலும் அந்த தேன் பத்தில் இருக்குது. இன்னும் அதிகமான தேனை சேகரிக்க வேண்டும் என்று மற்ற மலருக்கு போகுது, மற்ற மலருக்கு போகுது, அடுத்த மலருக்கு போகுது. அங்கேயும் அந்த முதல் மலர்கிட்ட எப்படி துத்தி துதைதி முயன்று முயன்று முனைந்து முனைந்து அந்த தேனை உறிஞ்சுகின்றதோ, அதுபோல இந்த இளைஞர்களும் தாங்கள் ஆற்றுகின்ற காரியத்தை முனைந்து முனைந்து அயராது அசராது செய்தால் இந்த வெற்றி அந்த தேன் கூண்டு போன்ற ஒரு வெற்றியை நாம் உருவாக்க முடியும். இந்த சமுதாயமே உருவாக்க முடியும். இத்தனைக்கு நமக்கு அந்த அறிவும் ஆற்றலும் உண்டு. ஆனால் நம்மிடம் இல்லாதது ஒன்றே ஒன்று, ஒற்றுமை. அந்த ஒற்றுமை மட்டும் நமது சமுதாயத்தில் இருந்தால், அந்த ஒற்றுமைக்கு வழிகாட்டும் ஒரு தலைவன் இருந்தால், தலைவன் ஒருவன் மட்டுமல்ல, நாட்டில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் இந்த தமிழ் சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும். அந்த ஒற்றுமையை உருவாக்கி விட்டோம் என்றால், இந்த மலேசிய நாடு மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கு போனாலும் நாம் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கின்ற ஒரு சக்தியாக, ஒரு சமுதாயமாக நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.